ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி தினமும் முக்கிய 10 நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம். பார்த்துட்டு வந்துருக்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? 10 நடப்பு நிகழ்வுகள் மட்டுமே இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3 சிஏ நான் என்ன பண்ணிட்டு வருவேன், சொல்லிட்டு வருவேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 சிஏ நம்ம பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு வரோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி கணக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தா பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், 900 சிஏ என்ன பண்ணிட்டு வரோம், படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 6 மந்த் என்ன பண்ணுறோம், 5400 சிஎஸ் என்ன பண்ணிட்டு வந்துருக்கோம், படிச்சுட்டு வந்துருக்கிறோம். ஆக மொத்தம் ஓகேவா, ஒரு நியர்பை 5000 சிஎஸ் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மாதத்துக்கு லேர்ன் பண்ணுறோம். 6 மாதத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாமுக்கு போகிறவரையும் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் இந்த கணக்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஓவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக டிஎன்பிசி வியூவிலேருந்து அவங்க சொன்ன சிலபஸ்லேருந்தும் அவங்க பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் வச்சு பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணியிருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நோட்டு பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய சிஏ பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரூப் 1, 2, 2A, 4, VA, OPC, ஓகேவா, டெட், டிஆர்பி போன்ற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரீச்சபிளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் 2, 3, 2020 பார்த்திங்கன்னா 2 தேதிக்கு தான் படிக்க போகிறோம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நவம்பர் 2க்கு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லை. அதனால் 3ஆம் தேதி இதில் என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் சைடு மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம யாரெல்லாம் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றி, இந்தியாவை பற்றி, உலக லெவலில் கரண்ட் அஃபேர்ஸு, பொருளாதார சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸு, அறிவியல், கண்டுபிடிப்புகள், புவியியல் அண்டு விருதுகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டனாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம பார்த்திங்கன்னா பார்த்து எடுக்கிறது. ஓகேவா? இந்த டைட்டில்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750080552 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரை என்ன பண்ணுங்கள், நேம் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாமாங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 சாம்பியன்ஷிப் 1. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 சாம்பியன்ஷிப் 1. ஓகே, 1 சாம்பியன்ஷிப் 1 இன்சைட் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இன்சைட் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த போட்டியில் எம்எம்ஏ சாம்பியன்ஷிப் பட்டம். ஓகேவா? எம்எம்ஏ சாம்பியன்ஷிப் பட்டம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிது போகத். ஓகேவா? ரிது போகத் அப்படிங்கிற நம்மளுடைய இந்திய முன்னாள் மல்யுத்த வீரர். ஓகேவா? இந்தியாவினுடைய முன்னாள் ரெஸ்லிங் சாம்பியன் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிது போகத். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த எம்எம்ஏ சாம்பியன்ஷிப் பட்டத்தை பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறாரு. எந்த போட்டியில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேவா, 1 சாம்பியன்ஷிப் 1 இன்சைட் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா இந்த சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஓகேவா? இந்த சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சு, சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஓகேவா? இவர் பார்த்திங்கன்னா கம்போடியா நாட்டை சேர்ந்த, ஓகேவா, இவருக்கு ஆப்போசிட்டாக விளாண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா நாட்டை சேர்ந்த நவ்ஸ்ரே. ஓகேவா? நவ்ஸ்ரே அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டார். ஓகேவா? அவரை பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டார். ஓகேவா? அவரை என்ன பண்ணிட்டாரு, பீட் பண்ணிட்டு தான் இந்த சாம்பியன்ஷிப் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா கலப்பு தற்காப்பு கலைப்பிரிவில் இப்போ இவர் பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கிறாரு. முன்னால் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங்கில் முன்னே இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா கலப்பு எல்லா விதமான தற்காப்பு கலையிலையும் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஓகேவா? ரிது போகத். ஓகேவா? இவர் பார்த்திங்கன்னா கம்போடியா நாட்டின் நவ்ஸ்ரே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தோற்கடிச்சிட்டு இந்த சாம்பியன் பட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, சிங்கப்பூரில் வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பு புலனாய்வு பணிக்காக மத்திய உள்துறையில் விருதுக்காக தமிழகத்திலிருந்து எத்தனை பேர். ஓகேவா? தமிழகத்திலேருந்து எத்தனை பேர்னா 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? தமிழகத்திலேருந்து இந்த மத்திய
உள்துறை விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலேருந்து 5 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொடுத்துட்ருக்குது. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் 39 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, சேர்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த விருது வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்தியா முழுவதும் 39 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் நம்மளுடைய தமிழகத்தில். ஓகேவா. ஸோ சென்னை, ஓகேவா, அண்டு கோயம்புத்தூர், ஓகேவா, அண்டு திருவண்ணாமலை. ஓகே. ஸோ இந்த மாதிரி இடங்களில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் இந்த 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ சென்னையினுடைய ஐஜி, ஓகேவா. ஸோ இந்த சென்னை போக்குவரத்து துணை ஆணையர், ஓகேவா, போக்குவரத்து துணை ஆணையர் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ், அதாவது காவல்துறையின் துணை ஆணையர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணன், ஓகேவா. ஸோ கண்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து சிபிசிஐடி, ஓகேவா. ஸோ தாமோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிசிஐடி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. அதேமாதிரி மதவாத தடுப்பு பிரிவினுடைய காவல்துறை ஆணையர் பண்டரிநாதன், ஓகேவா. ஸோ பண்டரிநாதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் உட்பட 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த மத்திய உள்துறை விருதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லடாக் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்ட நாள். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து போகலாம், இந்த கரண்ட் அஃபேர் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்து போகலாம். ஏன்னா இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல்ல கொண்டாடுறாங்க. ஓகேவா. லடாக் யூனியன் பிரதேச தினம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த வருஷம் தான் கொண்டாடுறாங்க. ரைட்டா. அதனால் அது உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 31, 2019 தான். ஓகேவா. ஸோ அக்டோபர் 31, 2019 தான். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா லடாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனியன் பிரதேசம். ஓகேவா. ஸோ லடாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி. ஓகேவா. ஸோ யூனியன் பிரதேசம் தான் இந்த லடாக். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸாக தான் இருந்தது. ஓகேவா. ஆனால் தனி அமைப்பில் இருந்தது. இதுக்குன்னு தனி ஆர்டிக்கல். ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் 370 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் பற்றியது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனி அரசியலமைப்பு கொண்டு தனி ராஜாங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்குள்ளேயே. ஓகேவா. இப்போ இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2019 அக்டோபர் 31 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட இணைச்சிட்டாங்க. இந்தியா கூட தான் இணைச்சிட்டாங்க. அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க இப்போ அக்டோபர் 31, 2019. ஓகேவா. ஸோ அதனால் இப்போ இவங்க 2 பேரும் என்ன போயிட்டாங்க, இந்தியாவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 யூனியன் பிரதேசங்களாக என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த 8 யூனியன் பிரதேசம். ஓகேவா. ஸோ 8 யூனியன் பிரதேசம் கவுண்டிங்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லடாக்கும் அண்டு ஜம்மு காஷ்மீரும் வந்துருச்சு. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உருவாக்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 31, 2019. ஸோ இந்த அக்டோபர் 31 தான் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, லடாக் தினம். நம்ம தமிழ்நாடு தினம் எப்படி நவம்பர் 1, அது மாதிரி லடாக் யூனியன் பிரதேசனுடைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 31. ஓகேவா. ஸோ போன வருஷம் தான் இதை வந்து உருவாக்குனாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் அங்கு தயாரிக்கப்படும் மின்சார வாகனத்திற்கு 100%, ஓகேவா, 100% வரி விலக்கு. ஸோ விலக்கு எக்ஸம்ஷன் தான் இது. ஓகேவா. இந்த லா ஓகேவா அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிண்டு டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி. அப்போ 100% வரி விலக்கு அறிவித்துள்ளது. ஓகேவா. மின்சார வாகனத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடு தான். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்கள் தயாரிக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சார வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு 100% கொடுத்துட்டாங்க. ஸோ வரியே கிடையாது. ஓகேவா. அமௌண்ட் மட்டும் கட்டி வாங்கிட்டா போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ 2030 நாடு முழுவதும் 30 to 35% என்ன பண்ணால் இந்த மின்சார வாகனங்களை யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. மத்திய அரசு ப்ளஸ் மாநிலங்கள், நம்ம தமிழ்நாடு மாரி மொத்தம் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சேர்த்து. ஸோ 29 மாநிலங்கள் அண்டு 8 யூனியன் பிரதேசம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த முடிவு பண்ணியிருக்கிறாங்க 2030. ஸோ 30 to 35% நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்ஸ், அதாவது போக்குவரத்தில் கண்டிப்பாக 30 to 35% என்னவாக இருக்கணும், மின்சார வாகனமாக இருக்கணும். மின்சார வாகனமாக இதை நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ண அந்த டார்கெட்டில்
போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு இந்த மின்சார வாகனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தயார் பண்ணியிருக்கிறாங்க. தயார் பண்ணிட்டு 100% அந்த மின்சார வாகனத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ 525 பேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ விட்டுருக்குறாங்க. ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மின்சார வாகனங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேவா. டு ப்ரிவெண்ட் பொல்யூஷன். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இது வந்து இந்த மின்சார வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 525 மின்சார பேருந்துக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வரலும் விட்டுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மேட்ரு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பேட்ரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மின்சார வாகனத்தினுடைய பேட்ரி இருக்குது பார்த்திங்களா. இப்போ பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்கிட்ட எல்லாமே சேர்ந்து ஒரு பஸ் வாங்குறாங்கன்னா ரூட்டுக்கிட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு 10 crores வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 crores வச்சுக்கோங்க. இதை ரெண்டாக பிரிச்சுன்னா என்ன வரும், 5 + 5 என்ன வரும், 5 + 5 crores + 5 crores வருதா. ஆமாம். இந்த 5 crores ஓகேவா. இதில் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு போயிட்டாலும் மீதி பாதி 5 crores இருக்குது பார்த்தியா, அது பேட்ரிக்கே செலவாகுதான். அந்தளவுக்கு இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. இந்த பஸ்ஸுக்கு உண்டான பாதி செலவு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கே போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 10 crore அப்படின்னா பஸ் வாங்குறதுக்கு 10 crore அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட் 5 crore வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரிக்கே சரியாக போயிடுதான். ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி இருக்குது, அதாவது மின்சார வாகனத்திற்கான பேட்ரி. புரியுதா. அது வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. பேட்டரிக்கு ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா 50%. ஓகேவா. பஸ் வாங்குறதுக்கு தேவைப்படும் அமௌண்ட்டில் 50% வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரிக்கே போயிடுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 525 மின்சார பேருந்துகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வரலும் விட்டுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மிஷன் சாகர். ஓகேவா. இது வந்து 11 கிடையாது, 2 ஒன்று இப்படி நான் போட்டிருக்கணும். ஓகேவா. அதனால் 11 மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அல்லது 2. ஓகேவா. மிஷன் சாகர் 2 தான் அது. ரைட்டா. எந்த நாட்டிற்கு 100 டன் எடையுள்ள உணவுப் பொருட்களை என்ன பண்ணுறாங்க, அமுச்சு வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் இதை அமுச்சு வைக்கிறாங்க. மிஷன் சாகர் 2 திட்டம். ரைட்டா. மிஷன் சாகர் 2 திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டன் எடையுள்ள உணவுப் பொருட்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்தியா அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த நாடு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ சூடான். ஓகேவா. சூடான் அண்டு எரித்திரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. எரித்திரியா நான் அதை வந்து இதில் போடல, ஸோ சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகேவா. ஸோ எரித்திரியா, சூடான் மற்றும் எரித்திரியா ஆகிய 2 நாடுகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ 100 டன் எடையுள்ள உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுறாங்க இந்தியா இந்த நவம்பர் 2ஆம் தேதி. ஓகேவா. ஸோ நவம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமுச்சு வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 2ஆம் தேதி அமுச்சு வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் 2. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷன் 1. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷன் சாகர் 1. ஓகேவா சார். மிஷன் சாகர் 2 இது. ஓகேவா. ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா மிஷன் சாகர் 1 ஒரு திட்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இந்தியா செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ மிஷன் சாகர் 1 அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மிஷன் சாகர் 1ல் அதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. அது யாருக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் சாகர் 1ல் யாருக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அண்டு மொரிஷியஸ். ஓகேவா. அண்டு மடகாஸ்கர். ஓகேவா. ஸோ மாலத்தீவு, மொரிஷியஸ், மடகாஸ்கர் போன்ற நாடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மிஷன் சாகர் 1. ஓகேவா. மிஷன் சாகர் 1 திட்டத்தின் கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க, உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்தியா அமுச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் சாகர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடானுக்கும் எரித்திரியா நாட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க உணவுப் பொருட்களை மட்டும் அமுச்சு வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஷன் சாகர் திட்டம் 1, மிஷன் சாகர் திட்டம் 2. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணிவதை சட்டமாக ஏற்றும் மாநிலம். ஓகேவா. ஸோ கொரோனா பரவிட்டு இருக்குது. ஓகேவா. இந்த கொரோனாவுக்கான அதாவது இந்த இந்த வைரஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இதனுடைய ஆரம்ப நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது கோல்டு வந்தவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் ஸ்டேட்டு. ஓகேவா. எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் கட்டாயம்
ஓகேவா. கட்டாயமான வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணிஞ்சு தான் ஆகணும், அப்படின்னா பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாவீங்க, ஓகேவா, ஃபைன் கட்டுறதுக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றிருக்கிற மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா. ராஜஸ்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ பார்த்துக்கோங்க, கொரோனா வெரி இம்பார்ட்டன்ட் பிரச்சனை அப்போ போயிட்டுருக்குது. ஓகேவா. ஸோ 1 இயராக லாக்டவுனில் இருந்தோம். கண்டிப்பாக இதை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாநிலம் இந்த முகக்கவசம், இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த முகக்கவசம் தான். ஓகேவா. ஸோ மாஸ்க் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணிஞ்சிட்டே தான் போய் ஆகணும்னு சொல்லி கட்டாயமாக சட்டம் போட்டால் ஃபஸ்ட்டு மாநிலம் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து ராஜஸ்தான் தான். ஓகேவா. கேட்கக்கூடிய கேள்வி தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட், நாட்டின் முதல் டயர்களுக்கான பூங்கா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், கேள்விப்படாத வேர்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா. டயர்களுக்கான பூங்கா நாட்டில் இந்தியாவில் முதல்ல மற்ற நாட்டில் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த டயர்களுக்கான பூங்கா எந்த மாநிலத்தில்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். ஸோ வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இதனுடைய சிஎம் யாருன்னு நான் நேற்று தான் சொன்னேன். ஓகேவா. ஸோ மம்தா பானர்ஜி. ஓகேவா. ஸோ மம்தா பானர்ஜி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வங்காளத்தினுடைய சிஎம். ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் டயர்களுக்கான பூங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாநில போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. இந்த பூங்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர்களுக்கான பூங்கா வந்து பார்த்திங்கன்னா மாநில போக்குவரத்து அமைச்சகம். ஓகேவா. மத்திய போக்குவரத்து அமைச்சகம் கிடையாது, மாநில போக்குவரத்து. அவங்க மாநிலத்தை போக்குவரத்து அமைச்சரின் கீழே என்ன பண்ணுறாங்க, இதை செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா. ஸோ நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயல்படுத்தக்கூடிய மாநிலம் என்ன பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வங்காளம் தான். டயர்னா வைடபுட். ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேவா. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலி கிராமம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ வேலி சுற்றுலா கிராமம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு. ஓகேவா. ஸோ டூரிஸ்ட்டு பிளேஸ். ஓகேவா. அந்த வேலி கிராமம்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலி ஏரின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. வேலி ஏரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலோடு கலக்கிறது. ஓகேவா. அரபி கடலோட என்ன பண்ணுறோம், கலக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலிக்கடல் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலோட என்னது கலக்கப்படுது. இந்த வேலி ஏரிக்கு அருகில் தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த என்னது ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 60 crores வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேவா. என்ன பண்ணியிருக்கிறாங்க, 60 கோடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சிஎம். ஓகேவா. கேரளாவுடைய சிஎம் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பினராயி விஜயன். ஓகேவா. பினராயி விஜயன் அவர்கள் தான் என்ன பார்த்திங்கன்னா கேரளாவுடைய சிஎம். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. முதல் மினியேச்சர் ரயில். இந்த ரயில்வேனுடைய நீளம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2.4 கிலோமீட்டர். 2.4 கிலோமீட்டர் நீளம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் மினியேச்சர் ரயிலினுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2.4 கிலோமீட்டர் நீளம். ஓகேவா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கேரளா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டில் வி வின். ஓகேவா. டில் வி வின் இந்தியாஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் COVID-19 பேண்டமிக் அப்படிங்கிற அந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். COVID-19 பற்றி என்ன அப்படி இருக்கிறாரு, இந்த கொரோனா பற்றி இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரன்தீப் குலேரியா. ஓகேவா. ஸோ ரன்தீப் குலேரியா அப்படிங்கிறவரும் இந்த சந்திரகாந்த் லஹாரியா அப்படிங்கிற 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய டைரக்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர். ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா புக் எழுதுகிற ரைட்டரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரன்தீப் குல்லேரியா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸினுடைய டைரக்டர். ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் த டைரக்டர் இந்த ரன்தீப் குல்லேரியா. ஸோ அவரும் இந்த ரைட்டர் எழுத்தாளரான சந்திரகாந்த் லகாரியா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டில் வி வின் இந்தியாஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் COVID-19 பேண்டமிக் அப்படிங்கிற நூல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நூல் பேர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. நூல் பேர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா சுகாதார நிபுணர். ஓகேவா. சுகாதார நிபுணர், தடுப்பூசி ஆராய்ச்சியாளர். ஓகேவா. தடுப்பூசி ஆராய்ச்சியாளர் அண்டு சுகாதார நிபுணர். ஓகேவா. நிபுணர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்காதர் கிடையாது, கங்காதீப் காங் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாரு. இன்னும் வெளியிட போகிறாரு ஃப்யூச்சரில். ஓகேவா. ஸோ தடுப்பூசி ஆராய்ச்சியாளர் மற்றும் சுகாதாரத்துறை நிபுணரான கங்காதீப்
கங்காதீப் காங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த புத்தகத்தை வெளியிட போகிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ரன்தீப் குலேரியா அண்டு சந்திரகாந்த் லகாரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுன இந்த புத்தகத்தை இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்காதீப் காங் அப்படிங்கிறவர் என்ன பண்ண போகிறாரு, வெளியிட போகிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நியூசிலாந்தில் முதல் முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் மந்திரி. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நிறையா கொஸ்டின் இன்றைக்கி வந்துருச்சு. ஓகேவா. ஸோ நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 மினிஸ்டர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 5 மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அரசமைப்பில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன். ஓகேவா. பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள மந்திரியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வரலாற்றுலேயே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறது. ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்தியாவில் எங்கன்னு பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா. கேரளா மாநிலம். ஸோ கொச்சின். ஓகேவா. ஸோ கொச்சின் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேர்ந்தவங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பரவூர். ஓகேவா. கொச்சின் டிஸ்ட்ரிக்டில் பரவூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன். ஓகே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் ஒரு மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய காரியம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் ஒன்றாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.